யாருடா நீ? பேரு கேட்காம அடி வாங்க மாட்டியா? என்ன எங்களையே அடிக்கிறியா? பிரச்சனை எவன்து வேணாலும் இருக்கட்டும், அடிக்க போறது நான் தான். ஏய், என்னடா பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பில்டப் கொடுக்குற? ஜேம்ஸ் பாண்ட் இல்லடா, அண்ணா பாண்ட். நான் இந்த சாமியோட ஃபேன், பாண்ட் ரவி. பவர் ஸ்டார் ஃபேன்ஸ் பவர் ஹவுஸ் மாதிரி. டச் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அதுக்கப்புறம் டச் பண்றதுக்கு நீ இங்க இருக்க மாட்டீங்க. டவுட்டா இருந்தா வந்து டச் பண்ணி பாரு. பேர்ல முன்னாடியே பின்னாடி பாண்டினை வச்சுக்கிட்டா மட்டும் இந்த ஃபீல்டுல நீ பெரிய ஆளாயிட முடியாதுடா. ஒண்ணு நான் டான் ஆகுறதுக்கு வந்த வேலைடா, பிராண்ட் ஆக வந்திருக்கேன். என்னடா உங்க ராமாயணம்? வெளியில சண்டை போடுறீங்கன்னு இங்க கொண்டு வந்து வச்சா இங்கேயும் சண்டை போடுறீங்களா? நீ என்னடா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா நான் தான் கில்லின்னு? என்ன கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன்ற பில்டப்பா? பில்டப் காட்டி கட் அவுட் வைக்கிறதுக்கு தானே தேட்டரா சார்? டேய் சார், இதுல இவன் தப்பு எதுவுமே இல்ல. என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு வந்தவனுங்க அவனுங்க. ரவி தான் என் உயிரை காப்பாத்திருக்கான். இவனுங்களெல்லாம் இழுத்துட்டு போங்க, இண்டிவிஜுவல் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இவனை கொஞ்சம் பார்த்துருக்க சொல்லுங்க. யாருன்னு அந்த பொடி பயலுக உங்களையும் போட பாக்குறாங்க? ஃபீல்டுல பேர் இருக்கிறவங்க உயிர் நிக்கிற வரைக்கும் இதெல்லாம் சகஜம். நீங்க ஏறா. சரிண்ணா. நான் பண்ணிருக்க கொலையெல்லாம் வேணா விரல விட்டு எண்ணலாம், ஆனா பண்ண மொள்ள மாதிரி தனத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மாறலான்னு பார்த்தா விடவே மாட்டேன்றானுங்க. கொலை உலகத்துக்குள்ள கால் வச்சதுக்கு அப்புறம் பிராய்ச்சி தந்தி அடிக்கிறேன்னா விடுவாங்களாண்ணா? என்ன விட்டு தள்ளு, நீ எதுக்கு திரும்ப உள்ள வந்த? ஒரு நல்ல டீல்னா. ஓ, செம்ம பேமெண்ட், எக்ஸிட்டும் அவங்களே பாத்துக்கிறோம். நாங்க ஜாலியா என்ட்ரு ஆயிட்டேன். என்ட்ரி கிடைக்கிற மாதிரி சில நேரத்தில் எக்ஸிட்டே தெரியாது. ஜாகிரதையா இருந்துக்கோ. நீ போட்டிருக்கிற இந்த கலர் துணிய வெள்ளை துணியா மட்டும் ஆக விட்டுறாதானே. லாயர் இருக்கலண்ணா, எல்லாம் பார்த்துப்பான். பட்டா எப்படி பாருக்க பாண்ட் ரவி? என்ன சித்தப்பா ஒரு ரவுண்டு ஒல்லி ஆயிட்ட? ஃபுல்லா டயட்ல இருக்கோம்ல. என்ன ஃபுல் பாட்டிலுக்கு முன்னாடியே இல்லை அதுக்கப்புறமா?
சும்மா இருப்பா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன் சித்தப்பா என்னாச்சு? நீ போனதுக்கு அப்புறம் பிசினஸ் ஃபுல்லு டல்லு. நீ இருக்கும்போது பிசினஸ் செம்ம மார்க்கெட்ல இருந்தது. நீ போனதுக்கு அப்புறம் எங்க ஊர் சந்தை மாதிரி ஆயிடுச்சு. ஏன் தலையை போட்டு வச்சுக்கிற? மும்பையில் வேணா ஷேர் மார்க்கெட்டு விடலாம், ஆனா ஜெயிலில் இந்த ஷேர் மார்க்கெட்டு விட வாய்ப்பே இல்லை. காலையில ஸ்பெஷல் பிரெட் ரெடி பண்ணிடு. அப்பா அதை மட்டும் பண்ணுடா என் ராசா. லே அவுட்ல ஃபர்ஸ்ட் பில்டிங் நான் தான் கட்டணும்னு மோல்டு போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். தினமும் விடியும் போது சரக்கு பாட்டில் கலர் கலர் காண்டம் தூக்கி போட்டு என் இடுப்பு உடஞ்சிடுச்சு. ஏய், முதல்ல கதவை போடு, இல்லைன்னா கிரகப்பிரவேசம் முடியறதுக்கு முன்னாடி உன் வீட்டை பரிமளா லாட்ஜ் ஆக்கிடுவானுங்க. இப்போவும் அப்படித்தானே ஓடுது. என்ன டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கியா? வணக்கம் சார். மூஞ்சி கழுவ போறியடா? ஆமா சார். மூஞ்சி எங்கடா இருக்கு? என்ன சார் எப்படி கேக்குறீங்க? பாருங்க, உன்னை நம்பிதான் பெட்டு கட்டிருக்கேன், நீ தோத்து மட்டும் போட கூடாது பாத்துக்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் தான் ஜெயிக்க போறேன்டா. வாய திறக்காம ஆடு. அப்படிதான் உன் பவரை காட்டு. அப்படி